நான் சொல்லியிருந்த மாதிரி தான் சோயா வச்சு எங்கடா டிஆர்பி ஏற்றுறதுன்ட்டு ஃபுல்லாக டிஆர்பி ஏற்றிட்டாங்க சோயா வச்சு. இப்போ சோயா வச்சு நம்ம எலிமினேஷன் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கு கோமலியில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது யோசிக்கும் போது எனக்கு என்ன டவுட் கிரியேட் ஆகுதுன்னா, சரி ஓகே தூக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுனால கெஸ்ட்டாக உள்ள வர வச்சாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த வாரத்தோட 3வது ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். 3வது ப்ரோமோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ 2வது ப்ரோமோ விட்டுருந்தேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருந்தீங்க. அது பார்த்தா தான் இந்த ப்ரோமோ புரியும். அண்ட் இந்த சோயா கெட்டப் போட்டு நம்ம புகழ் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாப்புல. என்னடா சோயா கெட்டப் போட்டு என்ட்ரி ஆகுறாங்களே, இதில் ஒரு டிஆர்பி எது ஏறுமா சோயானால அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டே கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சோயாவுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் பேஜ் உள்ளே இருந்துருச்சு. அதை வந்துட்டு நம்ம குக்கு கோமலியே கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ டிஆர்பி ஏறும்போது நம்ம குக்கு கோமலி வந்துட்டு நம்ம டிஆர்பியை குறைச்சிட்டாங்க. நம்ம ஜோயாவை தூக்குனது வந்துட்டு அவங்க பண்ண மிகப்பெரிய தப்புன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சோயா வச்சு எலிமினேஷன் அந்த அந்த இதில் சேரீ கட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும் சேரீ கட்டிட்டு போனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும் இந்த சேரீ வந்துட்டு நம்ம புகழ் வந்துட்டு கட்டிட்டு உள்ளே வராப்புல. வரும்போதே நம்ம தலைவன் ஒரு டைலாக் போட்டு வராப்புல, இந்த சேரீயை கட்டிட்டு போகிறேன், எந்தெந்த யாரெல்லாம் கட்டி பிடிக்க போகிறாங்களோ என்ன ஆக போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம புகழ் வராப்புல. அண்டு சோயா மாதிரி ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு நம்ம புகழ் இருக்காப்புல. அண்டு அதையும் நம்ம ட்ரை தான் பண்ணுறாப்புல, வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை தான் பண்ணுறாப்புல நம்ம சோயா மாதிரி. ஆனால் சோயா மாதிரி அங்கே வரல. இந்த போடா ஏழை அப்படிங்கிற நிறைய இதெல்லாம் நம்ம புகழ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த இது எதுவுமே நம்ம தலைவனுக்கு செட் ஆகலை. அண்ட் நம்ம வந்துட்டு கெஸ்ட்டாக இந்த வருஷம் இந்த வாரத்துக்கு கெஸ்ட்டாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் நம்ம பிரசாந்த் அண்டு நம்ம பிரியா ஆனந்த். இவங்க வந்துட்டு வந்திருக்காங்க. நான் யோசிச்ச மாதிரி தான் நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு நம்ம ஆனந்தகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துட்டு நம்ம பிரசாந்த் அண்ட் பிரியா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்களே, ஆல்ரெடி வாரம் அந்த ப்ரொமோஷனுக்காக இறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒவ்வொரு வாரமும் இறக்கிக்கிட்டே இருக்காங்க ப்ரொமோஷனுக்காண்டி. ஏதாச்சும் ஒரு மூவி வருதா ஹாட்ஸ்டாரில் கொடுக்குறாங்களா, இறக்கி விடு குக்குத் கோமாளியில் அப்படிங்கிற மாதிரி குக்குத் கோமாளியில் இறக்கிட்டு இருக்காங்க. அண்டு அதில் வந்துட்டு நம்ம புகழ் வந்துட்டு கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம புகழ் வந்துட்டு கேட்குறாப்புல. அதுக்கு வந்துட்டு நம்ம பிரசாத் வந்துட்டு சரோஜா தேவி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது ரக்ஷன் சார் வந்துட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் போடுறாங்க. நம்ம ரக்ஷன் நம்ம பிரசாந்த் வந்துட்டு நம்ம ரக்ஷன் வந்துட்டு சொல்கிறாப்புல, இவரை பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும்னா, நம்ம குரேசி செம்ம காண்டு, ஐயோ நானும் இந்த மாதிரி இருந்திருக்காமோ அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம குரேசி இருந்திருக்காப்புல. ஏன்னா நம்ம பிரசாந்தும் புகழும் 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு ஹைரா 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 அப்பா அப்படிங்கிற ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும்போது நம்ம குரேசி பக்கத்தில் இருந்துட்டு சைடில் இருந்துட்டு, ஐயோ நானும் இந்த கிட்ட பொம்பளை கொட்டை போட்டிருந்தேன்னா நானும் செம்மையாக ஆடி இருப்பேனே, ஜாலியாக இருந்திருப்பேனே பிரசாந்த் கூட அப்படிங்கிற மாதிரி, நம்ம வைப்புலாம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம குரேசி ஒரு பக்கிட்டு கதறாப்புல. அந்த கதறினோடனே அவர் மேக்ஸிமம் டிஆர்பிக்காண்டி நம்ம தலைவன் எப்படியும் கவருவாப்புல. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரசாந்த் வந்துட்டு நிறைய ஹீரோயினி கூட ஆடிருக்கேன், ஆனால் உங்கள் கூட ஆடும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுக்கு நம்ம புகழ் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காப்புல. தலைவன் அட் அ டைமில் ரிப்ளை பண்ணிட்டாப்புல, என்ன பிடிக்கும் உங்களுக்கு, ஆனால் என்னை பிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற மாடுலேஷன் சொல்லியிருப்பாப்புல. இந்த எபிசோடு வந்துட்டு செம்ம எபிசோடாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான எபிசோடு இது. நான் மறக்காமல் வெயிட் பண்ணி பார்க்குறோம், சில் பண்ணுறோம். பாய்.